ரொம்ப பதட்டமா உட்காந்துட்டு இருந்தான். வீட்டை விட்டு வெளியே போகவே இல்ல. கிட்டத்தட்ட சில மணி நேரமா வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ அவன் வீட்டு கதவு தட்டப்படுது. மெல்ல பயந்து வந்து கதவு திறந்து பார்த்தா வாசல்ல போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. பார்த்ததும் அவன் ரொம்ப டென்ஷனா இருக்கிறது தெரியுது. வீட்டுக்குள்ள வராங்க. வந்து நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும், உன் நண்பர்கள் ஷாப்பிங் மால்ல சுட்டுக் கொல்லப்பட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தெரியும் சார். ஏன் சார் நாங்க சாகணும்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கருப்பினத்துல பிறந்தது எங்க தப்பா? நாங்களும் இந்த மண்ணோட குழந்தைகள் தானே அப்படின்னு சொல்றான். சாப்பிட கூட எங்களால வெளியே போக முடியல சார்னு சொல்லி அழுகிறான். புளோரிடால ஒரு சனிக்கிழமை பசிக்குதுன்னு சாப்பிட ஏதாவது வாங்கலான்னு ஷாப்பிங் மால்ல போன 3 கருப்பினத்தை சேர்ந்த 3 மாணவர்களை கொடூரமா சுட்டு கொன்னா ஒரு வெள்ளக்கார அமெரிக்கன். அவனுக்கு இவங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கான். அதனால சுட்டுட்டு அவனும் தற்கொலை பண்ணியிருக்கான். அமெரிக்காவோட ஓஹியோ மாகாணத்துல கொலம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில திருடியதா சொல்லி ஒரு 21 வயசு கருப்பின பெண்ணோட காரை போலீஸ்காரங்க மடக்குறாங்க. நீ கடையில இருந்து திருடிட்டேன்னு சொல்லி காரை விட்டு இறங்குன்னு அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க. அதுக்கு அந்த பெண் நான் எதையும் திருடலன்னு சொல்லி வாக்குவாதம் செய்யறாங்க. அந்த பெண் எதிர்த்து பேசினதுனாலே பிடிக்காம சுட்டுக் கொள்றாங்க. உண்மையிலேயே திருடினது அந்த பெண் இல்ல, வேற யாரோ தான். இந்த பெண் கருப்பா இருந்தது மட்டும்தான் இவன் மேல சந்தேகப்படுறதுக்கான காரணமா இருந்துச்சு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அந்த பெண்ணு கர்ப்பமா இருந்தா. கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம போலீஸ்காரங்களே கொலை பண்ணிட்டாங்க. இது நடந்தது ஏதோ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்லங்க, இப்ப நடந்தது. அதுவும் தொழில்நுட்பத்துல உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த காலத்துலதான் நடந்தது. இது எல்லாத்துக்கும் காரணம் கருப்பின மக்கள் மேல இருக்கிற வெறுப்பு தான். ஆனா இவ்வளவு வெறுப்பு இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அமெரிக்க அதிபர் பதவிக்கு வருதுன்றது கனவா இருந்து வந்த நிலையில அதை சாதிச்சு காட்டி ஆட்சி அதிகாரத்தை கையில எடுத்த ஒருத்தர் இருக்காரு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு சாதனையும் படைச்சாரு. அவர் அதிகாரத்துக்கு வரும்போது இந்த உலகமே ஆச்சரியமா பார்த்துச்சு. அவர் தன்னோட இடது கையை மார்ட்டின் லூதர் கிங் வாசிச்ச பைபிள் மேல வச்சுட்டு வலது கையை தூக்கும் போது மொத்த உலகமும் காலரை தூக்கி விட்டுச்சு. அவர் தாங்க நம்ம பராக் ஒபாமா. உலகம் பூரா இருக்கிற கருப்பின மக்கள் ஒபாமாவோட வெற்றியை அவங்களோட வெற்றியா கொண்டாடினாங்க. அவரோட பதவியேற்பு வித்தியாசமா தான் நடந்துச்சு தெரியுமா? அமெரிக்க சட்டப்படி பதவியேற்பு தினத்தோட பகல் 12 மணி அளவுல தேர்தல் வெற்றி பெற்ற கட்சியை சேர்ந்த அதிபர் வேட்பாளர் பதவி பிரமாணம் எடுக்காவிட்டா கூட தானாவே அதிபர் பதவிக்கு அதிகாரப்பூர்வமா வந்துடுவாங்க. அதனால 12 மணி அளவுல ஒபாமா பதவியேற்காமலே அதிபரும் ஆனாரு. பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு வரலாறு காணாத அளவுல பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் செலவுல இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. உலகத்தோட பல நாடுகள்ல இருந்தும் தூதர்களும் பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டாங்க. ஒபாமா பதவியேற்கும் போது வந்த சத்தம் வானத்தை பொளந்துச்சு. கடைசியா பராக் ஒபாமா பதவியில இருந்து விலக தீர்மானிச்சு வெள்ளை மாளிகை விட்டு வெளியேறும் தகவலை கேட்டு ஒபாமா போக கூடாது, நான் ஒரு புதிய அதிபரை ஏத்துக்கொள்ள தயாரா இல்லைன்னு சின்ன பொண்ணு ஒண்ணு அழுது வீடியோ ஒண்ணு சோசியல் மீடியால பதிவு செஞ்சது. அப்படி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட மனசுல இடம் பிடிச்ச ஒரே கருப்பின தலைவரான ஒபாமாவோட காதல், அரசியல், வாழ்க்கை பத்தி எல்லாமே இனி வரக்கூடிய பாகத்துல நம்ம பார்க்க போறோம்.